விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 ஐட்டம் எடுத்துருக்கோம். 3 ஐட்டமும் இன்னைக்கு வந்து சிக்கன் ஐட்டம் தான். அதாவது என்னன்னா பார்ட்ஸு, அப்புறமா கால். என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் 1 கிலோவும், அப்புறமா வந்து ஈரல் 1 கிலோ. இது வந்து கோழிக்கால். இது எதுக்கு நாங்கள் கோழிக்கால் எடுத்துருக்கோம், ஈரல் எடுத்துருக்கோம்னா, கோழிக்காலில் வந்து இந்த முட்டிக்கு தேவையான ஜவ்வு வந்து இருக்குது. அதனால் இது சாப்பிடணும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யாருக்குமே தெரியலனா நீங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. கால் சாப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம முட்டிக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கோழிக்கால் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க, இங்கே வாங்க. அதான் வெந்துன்னு இருக்குது. நம்ம சிக்கன் வந்து கொதிச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நல்லா கொதிச்சு வரணும். அதனால் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு என்ன ஆயின்னு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ஈரல் வந்து வெந்துக்குன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமனும் வந்து அப்புறமா பெப்பர் தூளும் போட்டு இறக்கிட்டாக்கா ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். அதனால் இது வச்சுருக்கேன். ஈரல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈரலில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. ஒரு பாக்கெட்டு பேரிச்சி மாயம் சாப்பிட்றதும் 2 பீஸு ஈரல் சாப்பிட்றதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இரும்பு சத்து வந்து நிறைய இருக்குது. யாருக்குமே தெரியலாம், தெரிஞ்சுக்குங்க. ஈரல் வந்து வாரத்துக்கு 1 டைமாவது எடுத்துக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் போயிட்டு கண்டதை வந்து இந்த பேரிச்சி மாயம் அது இது நம்ம ரிஸ்க் எடுத்து அவ்வளோ விலை கொடுத்து சாப்பிட்றது வெறும் இது வந்து என்ன கிலோ 140 ரூபா தான். இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா ஈரல் அவ்வளோ நல்லதுங்க உங்களுக்கு உடம்புக்கு. அதே மாதிரி நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எப்படி நான் இது முடிச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்னும் வந்து ரசம் வைக்கணும், சாப்பாடு வெடிக்கணும். எப்படி பாருங்கள், வெயிலில் இந்த கிச்சன் வந்தாலும் வேர்த்து வளவலான்னு ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வேர்வை சிந்தி வேலை செய்யறதா இருக்குது. லாஸ்ட்டாக காமிக்கிறோங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலும் வந்து வச்சாச்சு. இதில் காலும் தலை இருக்குது. தலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஒரு 2 தலை மட்டும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து குக்கர் போட்டு நம்ம மூடிக்கலாம். இதை மூடி வந்து ஒரு 3-4 விசில் விடணும். ஒரே நிமிஷம் வரங்க, லெதர் மட்டும் நினச்சி. காலும் தலையும், தலை வந்து ஒரு 4 தலை இருக்கும். மீதிலாம் கால் தான். ஏன்னா கால் நாங்கள் சாப்பிடுவோம், தலை வந்து என் தங்கச்சி சாப்பிடுவோம். அதனால நீங்களாம் சொல்லாதீங்க அப்புறமா வந்து, ஏன்னா என்னடா இதெல்லாம் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு. இதில் எல்லாமே பெனிஃபிட் இருக்குதுங்க. கோழியோட உடலில் எப்படி நம்மளுக்கு இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஈரலும் தலைலாம் வந்து அது ஜவ்வு பகுதிக்கு வந்து நல்லது. முட்டிக்கு, இந்த கை, இந்த முட்டி, கால் முட்டிக்கெலாம் வந்து இந்த கால் சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லதுங்க. ஆட்டுக்காலில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் கோழிக்காலில் இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட பழகுங்க. ஏன்னா நம்ம எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறோம். முட்டி வலி இப்போலாம் பாருங்கள், சீக்கிரமாக வந்து முட்டி வலி வருது எல்லாருக்குமே. ஒரு 30 வயசு தாண்டாவே முட்டி வலி, மூட்டு வலி அப்படின்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈரலும் கோழிக்கால் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டு இப்போ வந்து ரசமும் பாயாசம் செய்யலான்னு இருக்கிற பால் பாயாசம். இது 2 மட்டும் செஞ்சேன்னா இன்றைக்கி எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சிடும். நான் அதை செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன ஐட்டம் நீங்கள் செஞ்சுருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், விசில் ரெடி ஆகிருக்காங்க. சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் வந்து யாரும் கைவிலாம் ஊற்றிடாதீங்க. கால்லாம் சாப்பிட்றாங்களேன்னு. அதுவும் சாப்பிட்லாம். கால், ஈரல் எல்லாமே நாங்கள் நல்லா சாப்பிடுவோமே, அதனால சொல்கிறேன். நான் பக்கோடாலாம் வாங்கி கூட சாப்பிடுவோம். சரிங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்ம மீதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் குழம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈரல், அதுக்கப்புறமா ரசம் வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது தலை, இங்கே பாருங்கள் கோழிக்கால். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸும் வச்சாச்சுங்க. நாங்கள் 2 ரைஸ் வச்சுருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள்.